வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். லெந்து கால தியானங்களில் ஒவ்வொரு நாளும் ஒரு வேத கதாபாத்திரத்தை தியானிக்கின்றோம். இன்று நாம் தியானிக்கும் கதாபாத்திரம் ஆபிரகாம். ஆபிரகாமின் வாழ்க்கையை உற்று பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கையில் சில பலவீனங்கள் காணப்பட்டாலும் அவரிடத்தில் உயரிய ஆவிக்குரிய பண்புகளை நாம் பார்க்க முடியும். முதலாவது விசுவாசமும் கீழ்ப்படிதலும் உள்ள ஆபிரகாம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமின் அழைப்பை நாம் பார்க்கலாம். ஆண்டவர் எப்படி ஆபிரகாமை அழைக்கிறார் என பாருங்கள். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. தேசம், இனம், வீடு, எவ்வளவு கடினமான பிரிவு! ஆனால் ஆபிரகாம் தேவனை நம்பினார், எனவே கீழ்ப்படிந்தார். இதற்கு இணையான புதிய ஏற்பாட்டு வசனத்தை கவனியுங்கள். எபிரேயர் 11:8. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். நான் எங்கே போகிறேன், அந்த இடம் எப்படி இருக்கும் தெரியாது, ஆனால் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், அவர் நடத்துவார். இந்த விசுவாசம் ஆபிரகாமுக்கு இருந்தது. ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் என ஆதியாகமம் 15:6 வாசிக்கின்றோம். அதாவது ஆண்டவருக்கு அது ஏற்புடையதாக இருந்தது. அன்பானவர்களே, விசுவாசமும் கீழ்ப்படிதலும் ஆவிக்குரிய வாழ்வில் இணைந்து செல்ல வேண்டும். இரண்டாவதாக விட்டு கொடுக்கும் ஆபிரகாம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமின் மந்தை மேய்ப்பர்களுக்கும் லோத்தின் மந்தை மேய்ப்பர்களுக்கும் வாக்குவாதம் வந்தபோது அவர்கள் பிரிய வேண்டிய சூழல் வந்தது. அப்பொழுது ஆபிரகாமே, லோத்து தனக்கு சிறியவராக இருந்தாலும் தேர்ந்தெடுக்க வேண்டிய பாதையை லோத்துவிடமே தேர்ந்தெடுக்க ஆபிரகாம் சொல்லுகிறார். தாழ்மை அவரிடத்திலே காணப்பட்டது. கிறிஸ்தவ அன்பில் வாழும் நான் பிறருக்காக விட்டு கொடுக்கவும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். மூன்றாவதாக விலகாத தேவ உறவில் ஆபிரகாம். ஆபிரகாமின் வெற்றியான வாழ்க்கையின் இரகசியம் அவர் தேவனை மறவாமல் நல்ல உறவில் எப்போதும் அவரோடு இருந்ததுதான். எப்போதெல்லாம் அவர் புதிய இடத்திற்கு செல்லுகிறாரோ அப்போதெல்லாம் பலிபீடம் கட்டி கர்த்தருடைய நாமத்தை அவர் தொழுது கொண்டார். கர்த்தர் சோதோம் கொமோரா பட்டணங்களை அழிக்க நினைத்தபோது ஆபிரகாம் ஆண்டவரிடத்திலே தைரியமாக நெருக்கமாக அந்த மக்களுக்காக பரிந்து பேசுவதை பார்க்கிறோம். பல இடங்களில் அவர் ஆண்டவரோடு நெருக்கமாய் இருந்ததையும் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருந்ததையும் பார்க்க முடியும். சாராளுக்கு பிறந்த தன் ஒரே மகன் ஈசாக்கை ஆண்டவர் பலி கொடுக்க சொன்ன போதும் கூட அவர் தேவன் மேல் வைத்த உறவில் மாறவில்லை, கீழ்ப்படிந்தார். அன்பானவர்களே, விசுவாசம், கீழ்ப்படிதல், விட்டு கொடுக்கும் ஆற்றல், விலகாத தேவ உறவு, இந்த உயரிய பண்புகள் ஆபிரகாமின் வாழ்க்கையில் காணப்பட்டது. இந்த லெந்து நாட்களில் நம் ஆவிக்குரிய வாழ்வை ஆராய்ந்து பார்ப்போம். எந்த அளவிற்கு நான் தேவனோடு நெருக்கமாய் இருக்கிறேன்? நெருக்கமான தேவ உறவு நம்மை விசுவாசிக்க வைக்கும். விசுவாசம் கீழ்ப்படிதலின் வாழ்வை தரும். இந்த இரண்டும் நமக்கு தாழ்மையை தரும். விட்டு கொடுத்து வாழ்வோம். தேவ உறவில் கவனமாய் இருப்போம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமென்.